வணக்கம், வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டான சிக்கன் பிரியாணியும் பெப்பர் சிக்கனும் பண்ணியிருக்கேன். பிரியாணி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசி 350 கிராம் இருக்கும். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு புதினா எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பட்டை கிராம்பு கல்பாசி அன்னாசிப்பூ எடுத்திருக்கேன். பிரிஞ்சி இலை, முந்திரி, ஏலக்காய், மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்திருக்கேன். பிரியாணி பண்ணுறதுக்கு தேக்ஸால எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வதங்கி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சதை சேர்த்துக்கலாம். இது வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதும் 2 பச்சை மிளகாயும் புதினாவும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பிரியாணி மசாலா, தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் 2 கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எடுத்திருந்த எலுமிச்சம்பழத்தில் பாதி மட்டும் கட் பண்ணிவிட்டு சாறு பிழிஞ்சுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூடவே ஏலக்காய் முந்திரி அரைச்சதை சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துட்டு அரிசி உடையாமல் மெதுவாக கிளறி கொடுக்கலாம். இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மிதமான தீயில் ஒரு 7 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது தம் போட்டுக்கலாம். தம் போட்டு 25 நிமிஷம் தம்லேயே இருந்தது. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போது சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் சீரகம், மிளகு, சோம்பு அரைச்சதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரி கொடுத்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரி கொடுக்கலாம். இப்போது சிக்கன் வேகிறதுக்கு சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கிரேவியாக இருந்தது. இதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுவையான சிக்கன் பிரியாணியும் பெப்பர் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.